கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 3:17. மேத்யூ 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அதாவது திரியேக தேவன் என்பதை நம்ம ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது. என்ன, இங்கே குமாரனாகிய கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று வெளியே வருகிறார். மேலே வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே கொடுக்கப்படுகிறது. இப்போ பிதாவாகிய தேவன் பேசுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடிய திரியேக தேவனுடைய காரியத்தை பார்க்கிறோம். இங்கே தேவன் என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அதாவது தேவன் என்ன சொல்றாரு? இவர் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ திரியேக தேவன் ஒரு 3 விதமான பரிமாணங்களும் ஒரே நேரத்தில் நம்ம காணக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறோம். சரியா? 2வது சங்கீதம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அதாவது ஆண்டவர் என்ன, நான் இன்னைக்கு உன்னைய ஜனிப்பித்தேன் என்று சொல்லக்கூடியதாய். அதே மாதிரி ஏசாயா 42 1வது வசனம், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். யாரு? இவர்தான் என்னுடைய குமாரன், இவர் மேலே என் ஆவியை அமர பண்ணினேன், அவர் எல்லா புறஜாதிகளுக்கும் தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய திரியேக தேவன் இங்கு நம்ம எல்லா பரிமாணங்களையும் காட்டக்கூடியதாக. ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அதிசயமும் பண்ணலை, எந்த ஒரு அற்புதமும் பண்ணலை, எந்த ஒரு ஊழியம் பண்ணலை. ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது? தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அவ்வளவு எந்த ஒரு பாவமும் இல்லாமல், ஏன்னா 2 கொரிந்தியர் 5:21 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒரு பாவமும் அறியாதவரை, அவர் பாவம் பண்ண மட்டும் இல்லை, அவர் அறியாதவர், பாவம் அறியாதவராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை. அதனால அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் உண்டாகிறது. எல்லாருக்கும் இவர் என்னுடைய குமாரன், எனக்கு பிரியமான குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தம் அங்கே இருக்கிற ஜனங்கள் மற்ற எல்லாருக்கும் இவர்தான் இவர்களை ரட்சிக்க வந்த மேசியா என்று சொல்லும் விதமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் 2 காரியம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த திருத்துவம் என்று சொல்லக்கூடிய பதம் நம்முடைய வேத வசனத்தில் இல்லை. ஆனால் அதுக்காக திருத்துவம் இல்லைன்னு இல்லை. என்ன, இந்த திருத்துவத்தை குறித்து நம்ம விளக்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம அறிவுக்கு எட்டாதது. நீங்கள் யோசிங்க, உங்களுடைய அறிவுக்கு எட்டும் அளவுக்கு ஆண்டவர் இருந்தால் அது ஆண்டவரா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நம்மளுடைய கற்பனையில் கூட நம்மளால் அவர் எப்படி, பிதாவாகிய தேவன் யாரு, குமாரனாகிய கிறிஸ்து எப்படி, பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்பதை குறித்து நம்ம பல்வேறு பரிமாணங்கள், பல்வேறு பாடங்களை படித்தாலும் நம்மளுடைய அறிவுக்கு கிரகிக்கத்தக்கதாக திரியேகத்தை குறித்து நம்மளால் கிரகிச்சு கொள்ள முடியாது. ஏன்னா அதை குறித்து நாம் எந்த வகையில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாலும் அது முழுமையான ஒரு விளக்கமாக இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், திரியேக தேவனை நம்ம அறிந்து கொள்வதை காட்டிலும், அதை எப்படி புரிந்து கொள்வதை காட்டிலும், நம்ம விசுவாசத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழக்கூடிய காரியமாக செய்தால் தான் நமக்கு சரியான முறை. சரியா? 2வதாக, இப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அதிசயமும் அற்புதமும் செய்யாத போது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் உண்டானதை பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் செய்ததுனால, அவர் ஏதோ ஒரு காரியம் செய்ததுனால அவர் பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லலை. மாறாக அவருடைய வாழ்க்கையே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ்ந்ததை பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தரால் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும்?
அவர் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே என்னவா இருக்கணும்? கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியதாய், தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார்னு. தயவு செய்து நீங்கள் ஊழியம் செய்கிறதுனாலையோ, இல்லை காணிக்கை கொடுக்கறதுனாலையோ, இல்லை நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுனாலையோ, இல்லை ஜெபம் பண்ணுறதுனாலையோ கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இல்லை. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ்ந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், எனக்கு பிரியமானது. அப்போ நீங்களும் நானும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில் சஞ்சரித்து, இதோ என்னுடைய நேசகுமாரன் என்று நீங்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லும் விதமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.